14 கிலோமீட்டர் திம்பம் ஹில்ஸ். அந்த 14 கிலோமீட்டருமே ரொம்ப 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 டேஞ்சர். பட் டேஞ்சராகவும் இருக்கும் ஓட்டுறதுக்கு, அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய வண்டி கர்நாடகா டு தமிழ்நாடு இணைக்கிற இது இந்த இதுதான். கர்நாடகா லாரி, இது தமிழ்நாடு காரு. ஃபஸ்ட்டு ஏர் பெண்டு. எதுவும் வண்டி வராதனால இப்படியே ஏறிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஏர் பெண்டு. ஓப்பா, செகண்ட் கியர்லேயே ஏற்றியாச்சு. ஃபஸ்ட்டு ஏர் பெண்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் கியரில் தான் ஓட்ட போகிறோம். தேர்ட் கியரே தேவையே இல்லை இங்கே. செகண்ட் ஏர் பெண்டு. செகண்ட் ஏர் பெண்டு இது. செகண்ட் ஏர் பெண்டு ஏறியாச்சு. அப்பா, ஆப்போசிட்டில் வண்டி வந்துருச்சுங்க. மேலே ஏறி தான் வளர்ப்பாங்க லாரியெல்லாம். இது கொஞ்சம் சின்ன சின்ன வண்டியாக இருந்தால் சைட்லேயே வளச்சிக்கிறாங்க. மூணாவது ஏர் பெண்டு. ஒரு ஏர் பெண்டு ஏறக்குள்ளே சும்மா திக்கு திக்குன்னு இருக்குது. அது இப்போ வண்டி அதிகமாக இல்லை மதிய நேரங்கிறனால. நம்ம காலையில் சாயந்தரம் தான் வந்திருந்தோம்னா கொஞ்சம் வண்டி அதிகமாக இருந்திருக்கு. இப்போ மட்ட மதிய நேரம் பாருங்கள், வண்டியே இல்லை ரோட்டில். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும். இது நாலாவது ஏர் பெண்டு. அதில் போகணும், இதுலேயும் வண்டி ஏறி வருது, அதுலேயும் வருது. ஓஹோ, பாருங்கள், காரெல்லாம் ஒட்டி வளைக்கிறாங்க, டெம்போலாம் இஷ்டம் வளைக்கிறாங்க. எப்படி போகிறதே இதல்ல. அவங்க மேலே தப்பா என் மேலே தப்பான்னு தெரியலையே. அப்பா, செகண்ட் கியர் தான். தேர்ட் கியரே போகக்கூடாது ஹீல்ஸ் எல்லாம். செகண்ட் கியர்லேயே ஏற்றிக்கணும். தேர்ட் கியர் போட்டோன்னா வண்டி தட்டக்கு நட்டிக்குது. கொஞ்சம் தூரம் போக போக பாருங்கள், இந்த வெயிலெலாம் அப்படியே இறங்கிரும். போக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். வண்டி ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, இது வியூ பாயிண்ட் நல்லா தான் இருக்குது. அங்கே வேறு எப்படி இருக்குண்ணே? ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக ஹீல்ஸ் எல்லாம் வந்தான் எம்ம. ஓ, ஆப்போசிட்டில் லாரி வருதா? எதுக்குடா எவ்வளோ தூரம் அவசரம் படுறானுங்க இந்த காருக்காரனுங்கனால தான் பாதி பிரச்சனையே. எதுக்கு தான் இந்த அவசரப்படுவானோ தெரியலடா சாமி. பா, எப்படி பா, உங்கள் வாரம் எப்படி தெரியுதுன்னு. அம்மா வியூ பாயிண்ட்டு. அப்பா, ஒரு பெண்டுமே ஒரு இதாக தான் இருக்குது. எங்கெங்கே ஏறி வரானேனே தெரிய மாட்டேங்குது. நம்மளும் கரெக்டாக போகிறோமா ராங்காக போகிறோமா ஒரு இதுவும் தெரிய மாட்டேங்குது. மேலே ஏறி இதில் வளைக்கணும் போல். ரைட்டு ஏறி லெஃப்ட் ஏறணும். ஆஹா, அண்ணன் பாருங்கள் எப்படி ஓட்டுறாருன்னு சும்மாச்சு. சல்லு புல்லு சல்லு. ஓ, வளைக்கவே முடியலையே. இதில் தான் சிறுத்தெல்லாம் இருக்கும், நைட் நேரத்தில் இருக்குது. இப்போ பகலில் அதிகமாக இருக்காது. காரணம் என்னென்னா வண்டி அந்த சவுண்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குங்கிற பட்சத்தில் இது போச்சுரா. பாருங்க எப்படி வருதுன்னு, மேலேயும் கீழே மாறி மாறி வருது.
அதாவது ரைட்டு ஏறி ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒடிச்சு வரணும். நம்ம ஹீல்ஸில் வரோம் அப்படின்னா ஃபுல்லாக லெஃப்ட் ஏறி ரைட்டுக்கு வரணும். மேலே ஏறக்குள்ளே இறங்குறப்ப ரைட்டு ஒட்டி லெஃப்ட்டு வந்துடணும். அதாவது பெரிய வண்டிக்கு, சின்ன வண்டிக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த ஈச்சர் நல்லா லெஃப்ட்டு போவார் பாருங்கள். நல்லா லெஃப்ட்டு போய் அவ்வளோதான் ரைட்டு. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ரைட்டு ஒட்டி கீழே போகிறாரா, ரைட்டு ஒட்டி இது பண்ணி போவார்.